ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சின்ன vlog பார்க்கலாம். இந்த vlog எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு ப்ரீவியஸ் டே அன்னைக்கு இந்த vlog எடுத்தோம். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன், தங்கச்சியையும் பார்க்க போறேன். ஸோ அதனால வந்து ப்ரௌனி பண்ணி கொண்டு போலான்னு சொல்லிட்டு ப்ரௌனி பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு அப்படியே ரெசிபியும் ஷேர் பண்றேன். ப்ரௌனி பண்றதுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் வந்து 100 கிராம் எடுத்து நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட். நீங்க வந்து குக்கிங் சாக்லேட்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். இது வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்குங்க. பட்டர் வந்து இந்த அளவுக்கு மெல்ட் ஆக்குனீங்கன்னா போதும். இதுக்கு மேல மெல்ட் பண்ணீங்கன்னா பட்டர் வந்து கீயா மாறிடும். ஸோ இதோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட்டை வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதுல வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பட்டர் வந்து ஹாட்டா இருக்கும் போதே இதுல சேர்த்துக்கலாம். கண்டிப்பா ஹாட்டா இருக்கும் போதே சேர்த்துக்குங்க. இது வந்து நல்லா கூலிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகாது. சோ இத வந்து இப்ப நல்லா ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ப்ராசஸ்க்கு வந்து பிளெண்டர் நமக்கு தேவையில்ல, விஸ்கே போதும். விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாக்லேட் வந்து உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆயிடும். சோ சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இது நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் பெரிய பவுலா எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் ஒரு 3 முட்டை ஆட் பண்றேன். முட்டை சேர்க்காதவங்க கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க முட்டை சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா முட்டை யூஸ் பண்ணியே பண்ணுங்க. ஏன்னா ப்ரௌனி வந்து முட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் கர்டை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முட்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்க போறோம். இந்த முட்டை வந்து மத்த கேக்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஃபிளஃபி ஆகணும்னு தேவையில்ல. இந்த முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனா போதும். அந்த அளவுக்கு நீங்க பீட் பண்ணீங்கனாலே போதும். ஆக்சுவலி இதுக்கு பீட்டர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்க விஸ்க் யூஸ் பண்ணி கூட நீங்க பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேக் வந்து 300 கிராம் அளவு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்க வந்து ஒயிட் சுகர் இருந்தா நீங்க ஒயிட் சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இத வந்து மிக்ஸில வந்து கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடரா ஆக்கி கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் ஆட் பண்றேன். நான் வந்து பீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மிக்ஸி ஜார்ல சேர்க்கல. நீங்க வேணா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டர் அண்ட் சாக்லேட்ட வந்து இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் இப்போ வந்து ஸ்டவ்ல வந்து ப்ரீ ஹீட் பண்றதுக்காக ஒரு கடாயும் ஒரு குக்கரும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ல வந்து ஒரு 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்றேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே நீங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து 125 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க மைதா வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனா நான் வந்து இன்னைக்கு கோதுமை யூஸ் பண்ணி தான் பண்றேன். இது வந்து கொஞ்சம் ஜலிச்சு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஜலிச்சு சேர்க்கறதுனால கேக்ல வந்து லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் கொக்கோ பவுடர் வந்து 40 கிராம் சேர்க்கிறேன். நான் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டா கிடைக்கும். ஃப்ளோர், கொக்கோ பவுடர் 2மே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் ஏன் இவ்வளோ அக்யூரேட்டா சொல்றேன்னா, நான் இது எல்லாமே ஃபாலோ பண்ணதுனால கேக் வந்து எனக்கு சூப்பரா செம சாஃப்டா வந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸும் கரெக்டா அக்யூரேட்டா சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ல வந்து 50 கிராம் அளவு சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலா 200 கிராம் சாக்லேட் வந்துடும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க கேக் டீன்ல வந்து பட்டர், கீ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஃப்ளோரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கேக் பண்ண போறேன். ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு, இன்னொன்று வந்து தங்கச்சிக்கு கொண்டு போறேன்னா அதனால 2 கேக் பண்றேன் இன்னைக்கு. நீங்க வந்து உங்களுக்கு பெரிய டின்னா இருந்துச்சுன்னா நீங்க ஒரே கேக்கே நீங்க பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃப்ளோரை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பாதி அளவு தான் சேர்க்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியா வரும் நமக்கு. ஸோ பாதி அளவு சேர்த்தாலே போதும். நம்ம கேக் வந்து ஃபுல்லா வந்துடும் உங்களுக்கு. இந்த டைம்ல வந்து கார்னிஷிங்க்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு குக்கர், ஒரு கடாய் 2மே வந்து 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க கேக் டீனை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ கடாய், குக்கர் 2மே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் பேக் ஆகட்டும். ஸோ இந்த கேப்ல வந்து நான் கொஞ்சம் பாதாமை வந்து இடிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா கேக் வந்து கொஞ்சம் லைட்டா ஃப்ளஃபியா இருக்கும். இதுல வந்து நீங்க பாதாம் வந்து சேர்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இதுக்கப்புறமா நீங்க ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் வந்து நீங்க பேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா டோட்டலா 40 மினிட்ஸ் தான். மேக்ஸிமம் டைமே 40 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்க 40 மினிட்ஸ்மே வந்து சிம்ல வச்சு தான் பேக் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வைக்கவே வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சா என்ன ஆகும்னா அந்த பேஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த பேக் ஆகுற டைம்ல வந்து நான் லஞ்ச் பேக் பண்றேன்.
இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு நான் லஞ்ச் பண்ணி கொண்டு போறேன். ஏன்னா அம்மாக்கு வந்து கேட்ராக்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால வந்து நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எப்போ போனாலுமே வந்து அம்மா வந்து எல்லாமே பார்த்து பார்த்து சமையல் பண்ணி வைப்பாங்களா. நான் போனேன்னா என்னை எந்த வேலையுமே செய்யவே விட மாட்டாங்க. அம்மா தான் எல்லாமே செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்ப சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால, அவங்க வந்து அதிகமா சமைக்கிறது அந்த மாரி ஒர்க்லாம் பண்ணக்கூடாதா. ஸோ அதனால நான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வரேம்மான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லியிருந்தேன். அதுவே வந்து வேண்டவே வேண்டாம், நீ வா நான் வந்து பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரி நான் தான் வந்து கேட்கல. நான் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கேக்ல வந்து எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்பா, அம்மா சாப்பிட மாட்டாங்க. தங்கச்சி வீட்ல சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து 2 கேக் பண்ணி கொண்டு போறேன். ஒரு கேக் வந்து தங்கச்சிக்கு குடுத்துடலாம்னு சொல்லிட்டு. இந்த ஓரத்த மட்டும் கட் பண்ணிட்டு, நீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எனக்கு வந்து டைம் ஆனதுனால நான் உடனே பண்ணிட்டேன். ஆனாலுமே கேக் வந்து சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருந்தது. நல்லா சாஃப்ட்டா வந்திருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் கேக்னாலே வந்து நம்ம கடையில தான் வாங்கணும் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து எல்லாருமே கேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா, கேக்குன்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபின்ற மாரி தான் ஆயிடுச்சு. உண்மைய சொல்லணும்னா எனக்குமே வந்து முதல்ல பேக்கிங்ன்னு அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மத்த எல்லா டிஷ்மே பண்ணுவேன். பேக்கிங் வந்து அவ்வளவா பண்ண மாட்டேன். இப்ப என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா பேக்கிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நேஹா நவீனாக்கும் இந்த கேக் ஐட்டம்ஸ்லாம் வந்து புடிக்குது. ஸோ நம்ம தேவையில்லாம எதுக்கு கடையில போய் வாங்குறது? நமக்கு தான் வந்து தெரியுதே, சரி நம்ம வீட்லயே செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு, என்ன பேக்கரி ஐட்டம்னாலுமே வீட்ல வந்து ட்ரை பண்ணிடுறது இப்பல்லாம். இப்ப நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு கேக் நமக்கு. ஸோ நம்ம அவன் யூஸ் பண்ணல, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, மைதாவும் யூஸ் பண்ணல. கோதுமை யூஸ் பண்ணி, பிரவுன் சுகர் யூஸ் பண்ணி செம்ம டேஸ்டியான சாஃப்ட்டான ப்ரௌனி வந்து செஞ்சாச்சு. ஆக்சுவலி சூடா இருக்கும்போதே நானும் நவீனாவும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இது வந்து தங்கச்சிக்கு பேக் பண்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைமும் வந்துருச்சு. ஸோ அதனால நானும் கிளம்பிட்டேன். நானும் நவீனாவும் தான் போனோம். இன்னைக்கு நேஹாக்கு ஸ்கூல் இருக்குன்றதுனால அவளை கூட்டிட்டு வரல. நானும் நவீனாவும் தான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா மறுபடியும் நேஹா வந்து 3:00 வீட்டுக்கு வந்துருவாளா. ஸோ அதனால வந்து அதுக்குள்ளேயே கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு 3:00 ஷார்ப்பா அங்கிருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா நேஹா வந்து அது வரைக்கும் வரல. அவளுக்கு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு ப்ரீ போர்டு எக்ஸாம். இந்த பப்ளுமா ஏன் இப்படி கத்துறான்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சி பொண்ணையும் நாங்க கூட கூட்டிட்டு வந்துட்டோமா, அவன் வந்து புதுசா ஒரு ஆள் வந்திருக்கவே பார்த்து ரொம்ப கொலைக்க ஆரம்பிச்சிட்டான். இருடி இருடி வெயிட் பண்ண பப்ளு, பிஸ்கெட் தரேன். வெயிட். ஏய் நாங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நேஹாவும் வந்துட்டா. தங்கச்சி பொண்ணுக்கு வந்து வின்டர் ஹாலிடேஸ். ஸோ அதனால அவ நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. நேஹாக்கு லீவ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ வந்து ஸ்கூலுக்கு போயிருவா. ஆனா நவீனாக்கு ரொம்ப போர் அடிக்கும். இனிமே நவீனாக்கு ஒரே ஜாலி தான். நம்ம வந்து எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் அவங்க ஒரு லக்கேஜ் வந்து நமக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அப்பா வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா சிறுகிழங்கு வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. அஞ்சனா வீட்டுக்கு வந்துட்டாலா. இனிமே ஃபன்னா தான் இருக்க போகுது. சரி ஓகே வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல. இந்த vlog வந்து இதோட எண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.